Hi guys, hi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, கமெண்ட்ஸுங்கிறது என்னன்னாக்கா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரோக்ராமில் டாக்குமெண்ட் பண்ணுவோம். பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இங்கே வந்து திஸ் ப்ரோக்ராம் யூஸ் டு பிரிண்ட் பிரிண்ட்னு போடுறேன். இப்போ நான் கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல் என்னன்னு போட்டு திஸ் இஸ் காமெண்ட்ஸ்னு போடுறேன். செமிகலன் போட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன எரர் வரும், லைன் நம்பர் 5 எரர்னு காட்டுது பாருங்க. லைன் நம்பர் 5 திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு பிரிண்ட் எரர் இப்படின்னு என்னென்னவோ இருக்குது அப்படின்னு ஜாவா வந்து நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. பட் இந்த எரர் நம்மளுக்கு வரக்கூடாதுனாக்கா டபுள் ஸ்லாஷ் போடலாம். டபுள் ஸ்லாஷ் போட்டால் என்ன ஆகுனாக்கா ஜாவா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணினா வரும்போது இந்த லைன் நம்பர் 5 வரும். லைன் நம்பர் 5 வந்தவொடனே டபுள் ஸ்லாஷ் இருக்கா, டபுள் ஸ்லாஷ் இருக்குது அப்படின்னா இந்த லைன் கமெண்ட்ஸு இந்த லைனை ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு ஜாவா இந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும். திஸ் இஸ் டு பிரிண்ட்டுங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் 6th லைனுக்கு போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே, திஸ் இஸ் கமெண்ட்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். கமெண்ட்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணி வைப்போம். அது வேறு யாருன்னா பார்த்தாங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் திஸ் ப்ரோக்ராம் இஸ் யூஸ் டு பிரிண்ட் அப்படின்னு. பட் உண்மையிலே பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸில் இந்த மாதிரி கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கா ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு லாஜிக் போட்டு இங்கே வேறு யாருன்னா ஒர்க் பண்ண போயிட்டேனாக்கா வேறு யாருன்னா வந்து நான் ஒர்க் பண்ண ப்ரோக்ராமை பார்த்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதனால இந்த கமெண்ட்ஸை நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டும் இருக்குது, டபுள் லைன் கமெண்ட்டும் இருக்குது. டபுள் லைன் கமெண்ட் எப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய லைன் டைப் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டார்ட். ஓகே, இந்த லைன் நம்பர் 5, 6, 7, 8 தான் நான் இப்போ கமெண்ட்ஸாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா 4 லைனுமே தனித்தனியாக டபுள் ஸ்லாஷ், இதுக்கு ஒரு டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டுக்கிட்டே போனாக்கா பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு ஸ்டார் போடுங்க. அதுக்கப்புறம் எந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த லைனுக்கு போய்ட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போடுங்க. இப்போ இந்த நடுவில் இருக்க 5, 6, 7, 8 4 லைனுமே கமெண்ட்ஸாக மாறிட்டுருக்கோம். ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு, எந்த எரருமே இல்லாமல். இது கீழே நம்ம இன்னொரு காப்பி பண்ணி போடலாம். திஸ் இஸ் கமெண்ட் மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ்னு போட்டோம். ரன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆகிடுச்சு, எந்த எரருமே இல்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டிபிள் லைன் கமெண்ட் பார்க்க சிம்பிளாக தெரியும், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்.